ஒரு நெஞ்சுரத்துடன் மிதமாத அகிம்சை வழியிலே போராடுவதென்றால் ஒரு மிகப்பெரிய பொறுமையும் மிகப்பெரிய நிதானமும் மிகப்பெரிய உறுதியும் வேண்டும். அந்த வகையிலே விடுதலை போராட்ட காலத்திலே தமிழ் மக்களின் தேச விடுதலைக்காக தமிழ் மக்களின் தேசியத்துக்காக அன்னை பூவதி அவர்கள் ஒரு மிக துணிவுடன் தனது சேவையை தமிழ் மக்களுக்காக வழங்கியிருந்தார். அவருடைய தியாகம், அவருடைய உயிர் துறப்பு என்ன சொல்கின்றது? தமிழ் மக்களுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் அனைவரும் தமிழ் தேசியத்தின் வழியிலே பயணிக்க வேண்டும். அது எந்த வகையான விடுதலை போராட்டமாக இருந்தாலும் நாம் எமது தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகாது தமிழ் தேசியத்திற்காக அர்ப்பணிப்புடன் தமிழ் மக்கள் பயணியுங்கள் என்ற செய்தியை அவர் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்றும் பல நெருக்கடிகளை சமகாலத்திலே நாம் எமது தாயக நிலம் சம்பந்தமாகவும் தமிழ் தேசியம் சம்பந்தமாகவும் பல நெருக்கடிகளை சந்தித்திருந்தாலும் தமிழ் மக்கள் மிக நெஞ்சுறுதியுடனும் மிக ஒரு ஓர்மையுடன் போராட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. காலங்கள் கடந்தாலும் தென்னிலங்கை தேசியவாதம் எம்மை ஏமாற்றிக் கொண்டிருந்தாலும் எமக்கான விடுதலைக்கான தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான போராட்டத்திலே நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அன்னையின் அந்த அர்ப்பணிப்புக்காக நாம் அந்த விடயத்திலே ஒன்றுபட்டு கட்சிகளின் பேதம் மறந்து தமிழ் தேசியத்துக்காக நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். மிக முக்கியமாக இன்று அந்த ஊர்தியை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த பிரதேசம் எங்கும் அந்த செய்தியை தமிழ் மக்களுக்கும் இளம் சந்ததியினருக்கும் கொண்டு சென்றிருக்கின்றீர்கள். உண்மையிலே அந்த விடயத்திலே நான் உங்களை பாராட்டுகின்றேன். கடந்த பல வருடங்களாக நீங்கள் இந்த அர்ப்பணிப்பான செயலை வருகின்ற இளம் சந்ததியினருக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள். வருகின்ற இளம் சந்ததியினருக்கு தமிழ் தேசியம், தமிழ் விடுதலை, தமிழ் மக்களின் பாரம்பரியம், தமிழ் மக்களின் கலாச்சாரம் சம்பந்த விடயங்களை உறுதியான வகையில் கொண்டு செல்வதற்கான இந்த தாய செயலனின் செயற்பாடுகளை நாம் உண்மையாக பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த இடத்தை நாம் மிகவும் புனரமைப்பு ரீதியாக மக்கள் வந்து வழிபடுகின்ற அஞ்சல் செலுத்துகின்ற இடமாக மாற்றியமைக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதற்கு அப்பால் எமது தமிழ் தேசியத்தை ஞாபகார்த்தங்களை அல்லது அந்த அடையாளங்களை பாதுகாக்க வேண்டிய இடமாக இருக்கின்றது. இதற்காக சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நானும் அதற்கு சகல வழியிலும் ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றும் கூறிக்கொண்டு எமது தியாக தீபம் அன்னை பூவதி அவர்களின் ஞாபகார்த்தம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய செயற்பாடு அடுத்த சந்ததியினருக்கு எமது இனத்துக்கான விடுதலை போராட்டத்திற்கு ஒரு தியாகமாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கு நாம் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை அந்த தமிழ் மக்களுக்காக அடுத்த சந்ததிக்காக கொண்டு சென்ற உங்கள் அனைவரையும் பாராட்டி கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.